படம் தலைவர் 173 உருவானா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ஃபேன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஷன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மிகப்பெரிய எதிர்பார்ப்புனே சொல்லி ஆகணும். ராணா திரைப்படம் கண்டிப்பா உருவாச்சுன்னா, வேற லெவல்ல ஒரு ஹைப் எக்ஸ்பிரஷன்ஸ் கிரியேட் ஆகும் ஃபேன்ஸ் மத்தியில. தலைவர் 173 ராணா உருவாகுமா அப்படின்னு தெரிய வரல. பட் நேற்றிலிருந்து அந்த கான்வர்சேஷன் டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதாவது கே.எஸ். ரவிக்குமார் அவர் சொன்ன இதில பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா படத்த அதிகமான மூல ஸ்டோரிய பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கேட்டே இருந்திருப்பாரு. பட் நான் அடிக்கடி சொல்லுவேன் அப்படிங்கிற மாரி கே.எஸ். ரவிக்குமார் பார்த்தீங்கன்னா பல இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. 1 இயர் 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி. இந்த ஒரு படம் தான் ட்ராப் ஆயிருக்கு. ஒருவேளை இந்த படம் வந்துனா கண்டிப்பா ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்ல வேற லெவல்ல இருக்கும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் அந்த கான்ட்ரோவர்சி பார்த்தீங்கன்னா வேற மாரி போயிட்டுருக்கு. அத பத்தி கொஞ்சம் சொல்லிர்றேன். அதாவது நேற்றைய தினம் முதல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு பயங்கரமான கான்ட்ரோவர்சியான டாக்ஸ்னே சொல்லியாகணும். சடனா பார்த்தீங்கன்னா சுந்தர் சி அவர் பார்த்தீங்கன்னா தலைவர் 173 டிராப்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலா டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் யாரு அப்படிங்கிற மாரி ரூமர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காக்கா ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குஷ்பு சுந்தர் அவர்கள டிகிரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆபாசமா பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு வேளை பார்த்தீங்கன்னா குஷ்பு சுந்தர் குஷ்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா ஐட்டம் டான்ஸ்க்காக கூட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா ஒரு அணில் பார்த்தீங்கன்னா போட, அதற்கு குஷ்பு அப்ப தக் ரிப்ளை குடுத்திருப்பாரு. ஒருவேளை உங்க வீட்ல யாராவது ஒருத்தர ஆட வச்சு நெனச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி தக் ரிப்ளை குடுத்திருப்பாரு. அது செருப்ப சாணியில முக்கி அடிச்ச தருணம்னு சொல்லியாகணும். குஷ்பு சுந்தர் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதாவது அந்த உடனே அந்த ஸ்பாட்ல ஒரு பெண்மையை களங்கப்படுத்தி பேசின நபருக்கு செருப்பால அடிக்காத குறையா பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளை குடுத்திருந்தாரு. உண்மையில ஒரு நல்ல ஒரு ரிப்ளைன்னு சொல்லியாகணும். பட் அதாவது ஒரு சில பக்கம் கமலஹாசன் அவருடைய ஈடுபாடு இந்த கதையில இருக்கு. அதிகமா இருக்கு. அதனால டைரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நெறைய போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஆனா உண்மையில் பார்த்தீங்கன்னா அங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதுங்க. வதந்திகள் தான் போயிட்டுருக்கு. பட் உண்மையில அவங்க உள்ள என்ன நடந்துச்சு, என்ன கான்ட்ரோவர்சி அப்படின்னு தெரியாதுங்க. அதாவது பொதுவா பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அவருடைய ஒரு படங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெறைய டைரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி திடீர்னு சேஞ்ச் ஆன டைரக்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். அதாவது கபாலி அப்படிங்கிற ஒரு படம் வந்ததற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அப்படி டைரக்டர் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா பா. ரஞ்சித் அவர் டைரக்டர் வந்திருக்காரு. அதாவது அண்ணாமலை படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைரக்டர். இந்த மாரி பார்த்தீங்கன்னா பல டைரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாறியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஜக்குபாய் திரைப்படம் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் அவர் அந்த படம் ட்ராப் ஆகி சந்திரமுகி திரைப்படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு படம் பார்த்தீங்கன்னா கதைக்களம், சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா